உண்மையில உள்ள ஒரு ஒரு செயல்ல அந்த பாறையில் இருக்கிற ஆற்றல் வெளியில வரப்போகுது, வெளியில வந்து நிக்குது அப்படின்னு நான் சொல்றேன்னா, அந்த பாறையே தன்னை யாருன்னு அது புதுப்பிச்சுக்காதா? அது நானே புனிதமானவன் அது அறிவிச்சுக்காதா? இதை அறிவிக்கிறதுக்கு ஒரு மனிதன் வேணுமா? அதை போய் நாம் போய் கேட்டு, மனிதா மனிதா நீ அதை புனிதமான இடம்னு அறிவிச்சு விடுன்னு போய் சொல்லிட்டு இருப்போமா? இதெல்லாம் வேற கணக்கு. ஒரு நல்ல செயல் மாறப்போகுதுங்கிறத எதுக்குன்னா, ஒரு நாட்டில் இருக்கிற தலைவர்கள் மூலியமா பரவ தொடங்குனுச்சுன்னா எல்லோரும் படையெடுத்து போய் நல்ல சூழலை கற்றுக்கொள்வாங்க, நல்ல சூழலை பெற்றுக்கொள்வாங்க. இதோட அறிகுறி என்னன்னா, ஒரு நாடு ஒரு உலகம் ஞானத்தை நோக்கி போக போகுதுங்கிறதான் விவேகானந்தர் பாறையை புனித இடமா அறிவிக்க சொல்றேன். அது ஒரு மத இது கிடையாது. நீ எழுதி வேணா வச்சுக்கோங்க, யாரு வேணாலும். இந்த உலகம் நல்ல பாதையை நோக்கி போக போகுதுங்கிறத ஒருத்தன் தீர்க்கதரிசியாக சொல்லிட்டான். நான் இருப்பேன், நான் இருக்க மாட்டேன், உனக்கு ஞானம் கிடைக்கும். அதுக்கு ஒரே விஷயம், இந்த பாறையில் உள்ள ரகசியம் வெளிப்படும் போது ஒருத்தனுக்கு ஞானம் கிடைக்குங்கிறதா சூட்சமம். புரியுதுங்களா? இப்ப இதுல இருந்து வெளியே கிளம்புனுச்சுன்னா வான்வெளியில ஞானத்துக்கான சூழல் பிரகாசமாக மாறிடும். இப்ப என்கிட்ட இருந்து வெளிக்கிளம்புறது 50%, அந்த பாறையிலிருந்து வெளிக்கிளம்புறது கோடி சூரியன். எப்படி இருக்கும்? கோடி சூரியனை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழுகையெல்லாம் வராது, கண்ணெல்லாம் பாதிப்பாகாது, அப்படியே ஆனந்தமாவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் அங்க உருவாயிருக்கு. அதை உலகத்துக்கு வேற வடிவத்துல நாங்க கன்வே பண்றோம். உலகத்திலே நீங்க எங்கேயாவது